பிலடெல்பியா ஊழியங்கள் வழங்கும் திறந்த வாசல் நேரம். ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தேவ பிள்ளைகளை வாழ்த்துகிறோம். கர்த்தருடைய நாள் சமீபமாக இருக்கிறது. எனவே ஆண்டவருடைய வருகைக்கு தேவன் நம்மை ஆயத்தப்படுத்துவாராக. ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 36வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசம், மோசமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோமே. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரி சபைக்கு எழுதும் பொழுது இப்படியாக எழுதுகிறார்: கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? கிறிஸ்துவுக்கும் நமக்கும் உள்ள மிக பெரிய உறவு, நாம் அவரிலே அன்பு செலுத்துகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2000 வருஷங்களுக்கு முன்பாக நமக்காக கல்வாரி சிலுவையில் ஜீவனை கொடுத்தார், மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார். பிதாவாகிய தேவன் நம் மீது வைத்த அன்பை அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு வெளிப்படுத்தினார். நம்மையும் தேவனையும் இணைப்பது அன்புதான். இந்த அன்புதான் இந்த உலகத்தில் மிக முக்கியமானதாக இருக்கிறது. தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது, அவரிடத்தில் நாம் அதிகமாக அன்பு கூற வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். நாம் அநேக காரியங்களை செய்கிறோம் ஆண்டவருக்காக. ஆண்டவரை ஆராதிக்கிறோம், செபிக்கிறோம், உழைக்கிறோம், ஆண்டவருக்காக கொடுக்கிறோம், எல்லாம் ஆசீர்வாதம் தான். ஆனால் இவை எல்லாவற்றையும் தேவன் அவர் மீது வைத்திருக்கிற அன்பின் நிமித்தமாக செய்ய வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். பிதாவாகிய தேவன் நம் மீது வைத்த அன்பினால தான் யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 3வது அதிகாரம் 16வது வசனத்தில் சொல்லும் பொழுது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பிதாவாகிய தேவன் நம் மீது வைத்த அன்பை அவருடைய குமாரன் மூலமாக வெளிப்படுத்தினார். அந்த அன்பு தான் இன்றைக்கு நம்மை ரட்சித்திருக்கிறது, இன்றைக்கு நம்மை ஆசீர்வதித்திருக்கிறது. நமக்கு ஒரு பெரிய நிச்சயம், நம்பிக்கை இருக்கிறது. நான் மரித்தால் பரலோகத்திற்கு போவேன் என்ற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை அது நிமித்தமாக தான் கிடைத்திருக்கிறது. காரணம், தேவன் நம் மீது வைத்த அன்பு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம் மீது இவ்வளவாய் அன்பு கூர்ந்தபடினால்தான் நமக்காக எல்லாவற்றையும் செய்திருக்கிறார். இன்றைக்கும் பிதாவாகிய தேவனிடத்தில் நமக்காக பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். எனவே இந்த அன்பை விட்டு பிரிப்பது தான் இந்த உலகத்தில் நடக்கிற மிக முக்கியமான தந்திரமான காரியங்களில் ஒன்று. சாத்தானுடைய தந்திரங்களில் மிக முக்கியமானது இதுதான். ஆண்டவரையும் மனுஷனையும் பிரிக்க வேண்டும். அவர்களை பிரிக்க வேண்டும் என்றால் எப்படி பிரிக்க முடியும் என்றால், மனுஷன் தேவன் மீது வைத்திருக்கிற அன்பை குறைத்து பிரிக்க வேண்டும். ஆண்டவர் மனுஷன் மீது வைத்திருக்கிற அன்பை ஒருபோதும் பிரிக்க முடியாது. ஆனால் மனிதன் தேவன் மீது வைத்திருக்கிற அன்பிலிருந்து விலகி போக முடியும். எனவே இந்த உலகத்தில் உள்ள சிற்றின்பங்கள், உலகத்தினுடைய மாயைகள், உலகத்தினுடைய கஷ்டங்கள், பிரச்சனைகள், பொருளாதாரங்கள், நெருக்கடிகள், கடன்கள் என்று மனிதர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. இந்த பிரச்சனைகளை பயன்படுத்தி சாத்தானானவன் மனிதனை என்ன பண்ணுகிறான் என்றால், தேவனை விட்டு பிரிக்கிறான். எப்படி பிரிக்கிறான் என்றால், அன்பை விட்டு பிரிக்கிறான். ஆண்டவரை ஆராதிக்க முடியாமல், ஆண்டவருடைய காரியங்களை செய்ய முடியாமல், ஊழியத்தை செய்ய விடாமல், தேவனுக்காக கொடுக்க முடியாமல், இப்படி ஒவ்வொரு காரியங்களிலும் ஆண்டவரை விட்டு நம்மை பிரிக்கிறான். அப்போஸ்தலனாகிய பவுல் அதுதான் சொல்லுகிறார். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் என்று கேட்கிறார். எனக்கும் ஆண்டவருக்கும் உள்ள அன்பு, அந்த அன்பை யாரால் பிரிக்க முடியும் என்று அவர் சொல்லுகிறார். எப்படிப்பட்ட காரியங்கள் அந்த அன்பை பிரிக்கிறது என்றால், உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசம், மோசமோ, பட்டயமோ, இவையெல்லாம் மனிதனுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலை உண்டு பண்ணுகிற காரியங்கள். உபத்திரவங்கள், வியாகுலங்கள், வேதனைகள், இவையெல்லாம் மனிதன் ஒருபோதும் சந்தோஷமா இருக்க முடியாது. மிகுந்த சந்தோஷம் இருக்கும்போது ஆண்டவரை ஒரு மனிதன் தேடலாம், அது பெரிய ஆச்சரியம் அல்ல. ஆனால் உபத்திரவத்திலேயும், வியாகுலத்திலேயும், துன்பத்திலேயும் ஆண்டவரை தேட முடியுமா என்பதுதான் மிகப்பெரிய ஒரு காரியம். இது சாதாரணமான காரியம் கிடையாது. மனிதனால் இது கூடாத காரியம். தேவனுடைய தாசனாகிய யோபு தன்னுடைய வாழ்க்கையில் சன்மார்க்கனாய் அவர் வாழ்ந்தார். தேவனுக்கு மிகவும் பிரியமாக வாழ்ந்தார். ஆனால் சாத்தான் யோபின் மீது பொறாமை கொண்டு தேவனிடத்திலிருந்து அவன் உத்தரவு பெற்றுக்கொண்டு யோபுவை சோதிக்கிறான்.
எல்லாவற்றையும் இழந்து போனார் யோபு. ஆனாலும் தேவனை பற்றுகிற விசுவாசத்தில் அன்பில் அவர் ஒருபோதும் அவர் தன்னை விட்டு விடவே இல்லை. ஏனென்றால் அவருக்கு தெரியும், நாம் ஆராதிக்கிற தேவன் யார் என்பது அவரை நன்றாக அறிந்திருக்கிறார். தேவன் அறியாமல் ஒன்றும் நடக்காது என்பது அவருக்கு தெரியும். எனவே தான் அவர் சொல்லுகிறார், எனக்கு குறித்திருக்கிறதை கர்த்தர் நிறைவேற்றுவார். இப்படிப்பட்டவர்கள் இன்னும் அவரிடத்தில் அநேகம் உண்டு என்று சொல்லுகிறார். எல்லாவற்றையும் இழந்து, பிள்ளைகளை இழந்து போனார், சொத்துக்களை இழந்து போனார், சரீரத்தில் பலத்தை இழந்து போனார், பருக்கள், சரீரத்தில் பயங்கர பருக்கள், எல்லாராலையும் ஒதுக்கி தள்ளி வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைமையில் வாழ்ந்த போதிலும் தன்னுடைய இருதயத்தில் ஆண்டவர் மீது இருந்த அன்பை விட்டு அவர் விலகவில்லை. எனவே தான் அவர் சொல்லுகிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அந்நிய கண்கள் அல்ல, என்னுடைய சொந்த கண்களை அவரை காணும் என்று சொல்லுகிறார். அவருடைய இருதயம் ஆண்டவரை உறுதியாய் பிடித்து கொண்டு இருந்தது. ஆண்டவர் மீது வைத்த அன்பை விட்டு அவர் விலகவில்லை. யோபினுடைய மனைவி சொல்லுகிறார், இனிமேலும் நீர் ஜீவனோடு இருந்து என்ன பிரயோஜனம்? ஆண்டவரை தூஷித்து ஜீவனை விடும் என்று சொல்லுகிறார்கள். அந்த அளவுக்கு ஒரு பயங்கர கசப்பான வாழ்க்கை, பயங்கர எல்லாமே இழந்து போன ஒரு வாழ்க்கை. ஆனாலும் அவருடைய இருதயத்தில் உள்ள அன்பு ஆண்டவரை விட்டு பிரிக்க முடியவில்லை. ஒரு நாள் வந்தபோது எல்லா உபத்திரவங்கள் மாறினது, சோதனைகள் மாறினது. தேவன் யோபுவையும் குடும்பத்தையும் ஆசீர்வதித்தார். யோபு இழந்து போன எல்லாவற்றையும் 2 மடங்காக கொடுத்தார். பிள்ளைகளை கொடுத்தார், எல்லா ஆசீர்வாதங்களை கொடுத்தார். தலைமுறைகளை காணும்படியாக ஆயுசு நாட்களை கர்த்தர் பெருக பண்ணினார். வேதத்தில் உள்ள பரிசுத்தவான்கள் எல்லாரும் தேவனை நேசித்து வாழ்ந்தபடியினால, தேவனுக்காக உண்மையாய் வாழ்ந்தபடியினால தேவன் அவர்களை கனம் பண்ணி இருக்கிறார். அதை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவர் யார்? கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்ம யாரும் பிரிக்கக்கூடாது. அப்படி எல்லா காரியங்களிலும் ஆண்டவரை அதிகமாய் நேசிக்கிற ஒரு இருதயம் நமக்குள்ளாக இருக்க வேண்டும். சீமோன் பேதுருவை பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என் மேல் அன்பா இருக்கிறாயா என்று கேட்டார். ஆண்டவர் அதை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஆண்டவர் எதிர்பார்ப்பது நாம் அவருக்காக அன்போடு எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்று வேதத்தில் சொல்லப்படுகிறது. உங்கள் காரியங்கள் எல்லாம் அன்போடு செய்யப்பட கடவுது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு ஒரு பெயர் இருந்தது, இயேசுவினிடத்தில் அன்பாய் இருந்த சீஷன், இயேசுவினுடைய மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்த சீஷன் என்று. எனவேதான் எல்லா சீஷர்களையும் பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய யோவான் அவர் பரலோக ராஜ்யத்தினுடைய வெளிப்பாடுகளை கொண்டு வந்தார். ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு ஸ்லாக்கியத்தை அவர் கொடுத்தார். ஆண்டவருடைய அன்பு நம்முடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் நமக்காக இருந்து கொண்டு இருக்கிறது. வேலைகள், வருமானங்கள், தேவைகள், பலவீனங்கள், கஷ்டங்கள், நிறைய இந்த உலகத்தினுடைய நிறைய பிரச்சனைகள், கஷ்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கதான் செய்கிறது. இவையெல்லாம் ஏன் நமக்கு வருகிறது? இது நிமித்தமாய் நடப்பது என்ன என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கும் பொழுது இவைகளெல்லாம் ஆண்டவர் மீது நான் வைத்திருக்கிற அன்பை விட்டு என்னை விலக செய்கிறதா? ஆண்டவர் மீது எனக்கு கசப்பையும் எனக்கு கோபத்தையும் உண்டு பண்ணுகிறதா? ஆண்டவரை என்னால் நேசிக்க முடியாமல் போகிறதா என்பதை தான் நாம் அதில் அதிகமாய் பார்க்க வேண்டும். ஆண்டவரே, எல்லா சூழ்நிலையிலும் உண்மை நான் அதிகமாய் நேசிக்கிற கிருபை எனக்கு வேண்டும் ஆண்டவரே என்று சொல்ல வேண்டும். இது நம்முடைய பலத்தினால முடியாது. பரலோக ராஜ்யத்திற்கு போவது என்பது எந்த ஒரு மனுஷனுடைய பலத்தினாலேயோ அவருடைய பரிசுத்தத்தினாலேயோ போக முடியாது. ஆண்டவராகிய தேவனால் மாத்திரம்தான் முடியும். ஆண்டவர் யார் மீது அன்பு வைத்திருக்கிறாரோ, யாரை முன்குறித்திருக்கிறாரோ, யாரை அழைத்திருக்கிறாரோ அவர்களை தான் பரலோக ராஜ்யத்திற்கு கொண்டு போவார். எனவே நாம் ஆண்டவரே, உம்மை விட்டு பிரிக்கிற காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில் வரக்கூடாது ஆண்டவரே. உடைய அன்பிலிருந்து நான் ஒருபோதும் கடுகளவும் குறைந்து போகக்கூடாது ஆண்டவரே என்று நாம் வாஞ்சையோடு ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்க வேண்டும். ஆண்டவருக்காக எல்லாவற்றையும் செய்யக்கூடிய இருதயத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்க வேண்டும். இந்த உலகம் நிரந்தரமானது அல்ல. இந்த மனுஷ வாழ்க்கை நிரந்தரமானதல்ல. ஒரு நாள் மரணம் நம்மை சந்தித்தே தீரும். ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு நாம் போய் ஆக வேண்டும். அப்பொழுது நாம் எப்பொழுது நித்தியமாக பரலோக ராஜ்யத்தில் தேவனோடு நாம் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்றால், இந்த உலகத்தில் வாழும் பொழுது ஆண்டவரை அதிகமாய் நேசிக்கிறவர்களாய், ஆண்டவரை விட்டு ஒருபோதும் பிரியாத ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். அநேகர் நாம் நினைக்கலாம், நான் சபைக்கு போகிறேன், நான் காணிக்கை கொடுக்கிறேன், ஆண்டவரத்தில் நான் அன்பாக இருக்கிறேன் என்று அநேகர் நினைக்கலாம். இல்லை, ஆண்டவர் எதிர்பார்க்கிற அன்பு, இருதயத்திலிருந்து அவர் எதிர்பார்க்கிற அன்பு. அந்த 2 காசு காணிக்கை போட்ட அந்த விதவையை குறித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏன் பேசினார்? அநேகர் நிறைய காணிக்கைகளை கொடுத்தார்கள். அவையெல்லாம் இல்லை என்று வேதம் சொல்லவில்லை. அவர்கள் கொடுத்ததெல்லாம் உண்மைதான், காணிக்கைகள் உண்மைதான். ஆனால் இந்த ஸ்திரீ 2 காசை மாத்திரம் போட்டார்கள். இதை ஏன் ஆண்டவர் மகிமைப்படுத்தினார் என்றால், அவர்களெல்லாம் தங்களில் நிறைய அவர்கள் வைத்திருந்த அவைகளிலிருந்து அவர்கள் போட்டார்கள். ஆனால் இந்த ஸ்திரீயோ தனக்குண்டான எல்லாவற்றையும் போட்டு விட்டார். அந்த 2 காசு தான் அவருடைய வாழ்க்கைக்கே இருந்தது.
அடுத்த வேளை உணவிற்கு அது மாத்திரம்தான் இருந்தது. ஆனால் எதையும் யோசிக்காமல் நான் ஆண்டவருக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்று பரிபூரணமாக எல்லாவற்றை கொடுத்தபடியினால 2000 வருடங்களாக அந்த ஸ்திரீயை குறித்து இந்த உலகத்தில் பேசக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் மகிமைப்படுத்தியிருக்கிறார். அந்த இடத்துல தேவன் பார்த்தது அந்த ஸ்திரீ ஆண்டவர் மீது வைத்த அன்பை தான் ஆண்டவர் பார்த்தார். இப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய இருதயத்திலிருந்து நாம் ஆண்டவரை எவ்வளவு நேசிக்கிறோம், நாம் செய்கிற காரியங்கள் எல்லாம் எந்த அளவுக்கு ஆண்டவர் மீது அன்போடு நாம் செய்கிறோம் என்பதை தான் ஆண்டவர் பார்க்கிறார். இதோ வேண்டா வெறுப்புக்காக, கடமைக்காக, தேவையில்லாத ஒரு காரியங்களுக்காக இது கொடுத்தே தீரணும், இதை செய்தே ஆக வேண்டும் என்ற கட்டாயத்திற்காக செய்வதை கர்த்தர் விரும்பவில்லை. ஏனென்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், அவனவன் கட்டாயமாயும் அல்ல விசனமாயும் அல்ல என்று சொல்லுகிறார். நீ கட்டாயத்திற்காகவோ விசனமாகவோ நீ எனக்கு எதுவும் செய்ய வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உற்சாகமாய் கொடுக்கிறவரிடத்தில் தேவன் பிரியமாக இருக்கிறார். உற்சாகமாய் கொடுக்க வேண்டும். ஆண்டவருடைய காரியத்தில் உற்சாகமாக நாம் தலையிட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நம் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவரிடத்தில் நாம் அப்படிப்பட்ட கிருபைகளை கேட்க வேண்டும். ஆண்டவரே, உண்மையில் நான் அதிகமாய் அன்பு கொள்ளுகிற வாழ்க்கை எனக்கு வேண்டும் ஆண்டவரே, உண்மை அதிகமாய் நேசிக்கிற கிருபைகள் எனக்கு வேண்டும் ஆண்டவரே. சீமோன் பேதுருவை பார்த்து 3 முறை ஆண்டவர் கேட்கிறார், சீமோனே என்னிடத்தில் நீ அன்பா இருக்கிறாயா, அன்பா இருக்கிறாயா என்று கேட்கிறார். சீமோன் சொல்லுகிறான், ஆம் ஆண்டவரே, உண்மை நான் நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறான். ஆண்டவர் சீமோன் பேதுருவிடத்தில் ஒரு பெரிய ஊழியத்தை கொடுத்தார். அதே போல்தான் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மிடத்தில் அவரிடத்தில் நாம் எவ்வளவு அன்பு வைக்கிறோம் என்பதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் யாரையும் கட்டாயப்படுத்தியோ மிரட்டியோ அவரை தேட வேண்டும் என்று அவர் விரும்புவதே கிடையாது. இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனோடு கூட உட்பிரவேசித்து அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறார். அவர் வெண்கல கதவுகளை உடைக்கிறவர், இரும்பு தாழ்பாள்களை முறிக்கிறவர், அந்தரங்கத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை கெடுத்து கொடுக்கிறவர், கோட்டைகளை விழப்பண்ணுகிற சர்வவல்லம் உள்ள தேவன் தான். ஆனால் மனிதனுடைய இருதயத்தை மாத்திரம் அவர் தட்டுகிறார். என் மகனே, என் மகளே என்று அவர் கூப்பிடுகிறார். யாரெல்லாம் அவரை நேசித்து அவருக்காக தன்னுடைய இருதய கதவை திறந்து கொடுக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிறார், அவர்களோடு ஐக்கியமாக இருக்கிறார். ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்கிறார். அவர் உடைத்து அவர் வருக விரும்புவது கிடையாது. எனவே நம்முடைய வாழ்க்கையில் நம்ம இந்த உலகத்தில் வாழும் பொழுது அநேக காரியங்கள் நம்மை சுற்றி இருக்கிறது. ஆனால் இவை எல்லாவற்றையும் பார்க்கிறோம். அதனால தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், தன் தகப்பனையாவது தாயையாவது நிலங்களையாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது எவைகளை விட்டாலும் சரி என் மீது அன்பு இருக்கிறவன் எல்லாவற்றை பார்க்கல என் மீது அதிகமாக அன்பு கூற வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். நமக்கு எல்லாம் தேவை, எல்லாரும் தேவை. ஆனால் நம்முடைய அன்பு எல்லாரையும் பார்க்கிறோம், எல்லாவற்றையும் பார்க்கிறோம், ஆண்டவர் மீது அதிகமாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இந்த பிரச்சனைகள் வந்தால் ஆண்டவரே, இந்த பிரச்சனை மீது வைத்திருக்கிற அன்பை விட்டு என்னை பிரிக்கக்கூடாது ஆண்டவரே. எந்த கஷ்டங்களோ எந்த பாடுகளோ மீது வைத்திருக்கிற அன்பை விட்டு என்னை பிரிக்கக்கூடாது ஆண்டவரே என்று தேவனிடத்தில் நாம் கேட்கும் பொழுது இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் விலையேற பெற்ற ஸ்லாக்கியமாக இருக்கிறது. அவர் நம் மீது எவ்வளவு அன்பு வைத்திருந்தார். அவர் நம் மீது வைத்த அன்பினால அவருடைய சரீரமெல்லாம் இரத்த நாளங்களாக கிழிக்கப்பட்டது. அவமானத்தை அடைந்தார், நிந்தைகளை அடைந்தார். நம்முடைய பாவங்களை, சாபங்களை, தரித்திரங்களை, வறுமைகளை எல்லாவற்றை, பலவீனங்களை எல்லாவற்றை அவர் ஏற்றுக்கொண்டார். நம்மை ஐஸ்வர்யவான்களாய் மாற்றும்படியாக, நம்மை ஆசீர்வாதம் உள்ளவர்களாய் மாற்றும்படியாக அவர் இவ்வளவு வேதனைகளை சுமந்தார். அப்படி அவருடைய அன்பை நமக்காக வெளிப்படுத்தினவர். நாம் எவ்வளவு தூரம் ஆண்டவர் மீது அன்பாக இருக்கிறோம். இப்படி எல்லா காரியங்களிலும் ஆண்டவரை நேசித்து ஆண்டவரை இன்னும் அதிகமாய் ஆண்டவரோடு நாம் தொடர்பு கொண்டு ஆண்டவரோடு நன்றாக ஐக்கியத்தை நாம் ஸ்திரப்படுத்துகிறவர்களாய் எந்த காரியத்தை செய்தாலும் அந்த ஆண்டவருடைய நாம மகிமைக்கென்று ஆண்டவர் மீது அன்பு உள்ளவர்களாய் ஆண்டவரை நேசித்து நாம் செயல்படும் பொழுது ஆண்டவர் நமக்காக பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். நம்முடைய குடும்பங்களை, நம்முடைய தலைமுறைகளை அளவில்லாமல் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இந்த நாளில் இந்த ஆண்டவரே, உம்மை நேசிக்கிற இருதயம் எனக்கு வேண்டும் ஆண்டவரே. என்னுடைய இருதயத்தில் கிறிஸ்துவின் அன்பினால் நான் நிரப்பப்பட வேண்டும் ஆண்டவரே. என்னுடைய இதயத்தில் கிறிஸ்துவின் அன்பு ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து என்னை எவ்வளவாய் நேசித்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்க வேண்டும் ஆண்டவரே. எல்லா சூழ்நிலையிலும் நான் நேசிக்க வேண்டும் ஆண்டவரே என்று ஆண்டவரிடத்தில் நாம் கேட்போம். இது நிமித்தமாக பெரிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் தெய்வன் செய்கிறவராக இருக்கிறார். நாம் செபிக்கலாம். வானத்தையும் பூமியை படைத்த சர்வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, பரலோக பிதாவே, நம்மளும் என்ன நிறைந்த இருதயத்தோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே.
அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் என்று சொல்லி ஆண்டவரே, உபத்திரவமோ, வியாகுலமோ, பசியோ, நிர்வாணமோ, பட்டயமோ, நாசம் மோசமோ என்று ஒவ்வொரு பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் சொல்லுகிறார் ஆண்டவரே. இந்த உலகத்தில் நாங்கள் வாழும் பொழுது ஆண்டவரே, உம் மீது வைத்திருக்கிற அன்பில் நாங்கள் இன்னும் அதிகமாய் வளர வேண்டும் ஆண்டவரே. இந்த உலகத்தினுடைய கஷ்டங்கள், பிரச்சனைகள், பாடுகள் ஆண்டவரே, உம்முடைய அன்பை விட்டு எங்களை பிரிக்கக்கூடாது ஆண்டவரே. எங்களுக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் கொடுப்பீராக. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மேலும் விவரங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள பாஸ்டர் வி சைமன், மாஸ்டர் ஆஃப் டிவைனிட்டி, பிலடெல்பியா மினிஸ்ட்ரீஸ், நம்பர் 324, கொன்னூர் ஹை ரோட், செல்போன் 9884569467 மற்றும் 9790826578.